தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். பரியல் அவர்கள் அவருடைய இயக்கத்தில் அவரே கதாநாயகனாக நடித்த ஜமா இந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. இந்த படத்துல அம்மு அபிராமி, சேத்தன், ஸ்ரீகிருஷ்ண தயால்னு பல பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை அப்படின்றது பாத்தீங்கன்னா தெருக்கூத்தை மையப்படுத்தின ஒரு கதை. படத்தோட கதை மகாபாரத தெருக்கூத்துல திரௌபதி குந்தி தேவன் பெண் வேஷம் மட்டுமே போடுறாரு ஹீரோ. அவரோட மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட அப்பாவை ஏமாத்தி புடுங்கின ஜமாவை திரும்பி மீட்டெடுத்து, ஜமானா இந்த நாடக சபா அப்படின்னு இருக்கு இல்லையா, நாடக சபா குழுக்கள். ஸோ அந்த குழுக்களை தெருக்கூத்து அப்படின்னு போகும்போது ஜமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தான் அப்பாட்ட இருந்து ஏமாத்தி பிடுங்கின அந்த ஜமாவை திருப்ப மீட்டெடுத்து ராஜபாட்டை வேஷம் போட்டு அந்த ஜமாவை தலைமை தாங்கி கொண்டு போகணும் அப்படின்றதான் ஹீரோட ஆசை. இந்த ராஜபாட்டை வேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்ணன், அர்ஜுனன் அந்த கேரக்டர், இந்த ஆம்பல் அந்த கம்பீரமான கேரக்டர், அது பேர் ராஜபாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் தெருக்குத்துல ராஜபாட்டை வேஷம் போட்டாங்கன்னா அவங்க தான் மெயின் லீட் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு அந்த ஜமாவை மீட்டு எடுக்கணும் அப்படின்றதான் ஹீரோவோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம், இந்த படத்தோட ஹீரோ கல்யாண் அப்படின்ற கதாபாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த திரௌபதி அந்த குந்தி தேவி வேஷம் போட்டு போட்டு பழகினால அவருக்குள்ள ஒரு பெண் தன்மை வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெண்ணை அந்த நளினத்தோட அவர் நடிக்கிற அந்த நடிப்பு இருக்குல்ல, அது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா ஒரு சில பேர் இந்த திரைப்படங்களை நாங்கள் பெண் தன்மையோட நடிக்கிறேன் அப்படின்ற பேரில் நடிக்கும் போது நம்ம பார்க்கும்போது ஆக்வர்டா இருக்கும், உருத்தம், ஒரு மாதிரி கொஞ்சம் அருவருப்பா இருக்கும். பட் இந்த படத்துல அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லமா பண்ணியிருக்கிறாரு. அந்த விரலை ஆட்டி ஆட்டி பேசுற அந்த அசைவுகளை கூட அவ்வளோ நல்லணும். இந்த பெண்களோட உட்காந்து அந்த கதை பேசுறது, ஊர் நியாயம் பேசுறது, இந்த பெண்களோட உட்காந்து இந்த பாண்டி தாயபாசலாம் ஆடுறது, இதெல்லாம் தாண்டி அவருக்கு பெண் பார்க்க கூப்பிட்டு போனா அந்த இடத்துல கிச்சடி என்னமா சமைக்கிறேன், இப்படிதாம்மா சமைக்கணும் அப்படின்னு இந்த சமையல் சொல்லி தருது, புடவை எப்படி கட்டணும் கூட தெரியல அப்படின்னு இந்த புடவை கட்ட சொல்லி தருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேர்த்தியா அவ்வளோ அழகா அந்த காட்சிகளை நடிச்சிருந்தாரு, அந்த காட்சிகளை கொண்டு போயிருந்தாரு அந்த படத்தோட ஹீரோ. அடுத்து அவருக்கு அப்பா கதாபாத்திரம் பண்ண ஸ்ரீகிருஷ்ண தயால், அவருமே ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. அம்மா அப்புறம் நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த பூனுன்ற ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் நல்லா நடிச்சிருந்தாரு. அப்புறம் சேத்தன் சார், ஒரு வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சேத்தனுக்கும் ஹீரோக்கும் ஒரு சின்ன ஒரு மனசபார மாதிரி ஒரு ஷாட், அது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்ல எடுத்திருப்பாங்க. அதுவுமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது காட்சிகள் பொறுத்திருக்காங்க, நடிப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அருமையாவே எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்படி நல்ல நடிகளை தேர்வு செஞ்சு நல்ல நடிப்பை வாங்கியிருந்தாலும் கூட படத்தோட திரைக்கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இது ஒரு தெருக்கூத்தை மையப்படுத்தின ஒரு கதை அப்படின்றதுனால இந்த தெருக்கூத்துல நடிக்கிறவங்களோட அந்த வாழ்க்கை வலிகள் வேதனைகள் சொல்றதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் கொண்டு அவங்களோட வழிகளை அப்படியே இந்த மக்கள் முன்னாடி கொண்டு இங்க பாருங்க இவங்களோட வழிகள்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் அப்படி இவங்க எதுவுமே பண்ணல. ஏன்னா ஒரு தெருக்கூத்துல இந்த கூத்து கட்டும் போது ஒரு கர்ணர் வேஷம் போடுறது கூட ஒரு மேக்கப் போறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அந்த மேக்கப்லாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த கிரீடத்தை வச்சு அவர் இந்த சலங்கை கட்டி ஜங்கு ஜங்குன்னு ஆடும்போது அவர் அந்த ஆடி முடிச்சு அந்த மேக்கப்பை கலைக்கிறதுக்குள்ள அவர் ஒரு வழி ஆயிடுவார். ஏன்னா அவங்க அந்த அடவை கட்டி ஆடுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம்லாம் கிடையாது. விடிய விடிய ஆடுவாங்க. நான் எங்கள் ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த வள்ளி திருமண நாடகம்லாம் பார்த்துருக்கேன். அதாவது இப்போ ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்னா ஏற்கனவே நடிச்ச ஒரு கதாபாத்திரம் டக்கு டக்குன்னு அவசர அவசரமா வேற ஒரு கெட்டப் போட்டுக்கிட்டு திடீர்னு அந்த கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கெட்டப்ல வரும். இவங்க அந்த மாறுற டைமிங் இருக்குல்ல, அந்த மாறுற டைமிங்குள்ள யாருக்கும் சலிப்பு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு பஃபூன் கேரக்டர் உள்ள சொல்லியிருப்பாங்க. அந்த அந்த அதாவது அவங்க இன்னொரு ஆள் ரெடியாகி வரதுக்குள்ள இந்த பஃபூன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா எதையாவது பேசி சமாளிச்சு அந்த கதையை விடிய விடிய கொண்டு போவாங்க. நைட்டு ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சானா காலைல 6 மணி வரையும் இந்த நாடகம் ஓடிட்டே இருக்கும். அதுல ரொம்ப ஹைலைட்டா என்ன இருக்கும்னா, அவங்க இந்த வள்ளி திருமண நாடகம் போட்டாலும் சரி, மகாபாரத போர் போட்டாலும் சரி, அவங்க அந்த கதையோட சேர்த்து இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை பத்தி அப்படியே போற போக்குல சூப்பரா மக்கள் புரிய வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட வலியும் வேதனைகள் அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். அதுலயும் அந்த பெண் வேஷம் போறதுலாம் இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இந்த ஊர் திருவிழா, முக்கியமாக இந்த ஆடி மாச திருவிழா அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த புக்கிங்கே ஆகும். மற்ற நேரத்துல அவங்க இந்த கார்பெண்டர் வேலைக்கு போறது, இந்த கொத்தனார் வேலைக்கு போறது, இந்த பெயிண்ட் எடுக்கிற வேலைக்கு போறது, இந்த மாதிரி கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு ஏதோ சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க இந்த திருவிழா டைம்ல மட்டும்தான் இந்த மாதிரி இந்த நாடகத்தை நடத்துறது, இந்த அடவு கட்டி ஆடுறது எல்லாமே. இப்படி சொல்லக்கூடிய வழிகள், சொல்லக்கூடிய வேதனைகள் எவ்வளவு இருந்தும் அவங்க அதுக்குள்ள போகவே இல்லை. இந்த கதையை எப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு குடும்ப சண்டை, ஒரு குடும்ப பகை, அதாவது என் சொத்தை ஒருத்தன் ஏமாத்தி பிடிக்கிட்டான், அவன் என் சொத்தை நான் மீட்டு எடுக்கிறான், அந்த மாதிரி ஒரு குடும்ப சண்டை அப்படின்றதுக்குள்ளேயே அந்த கதையை முடிஞ்சதுனால அவங்களோட வழிகளை அவங்க அழுத்தமா சொல்ல மறந்துட்டாங்க. இன்னொன்னு, இந்த படத்துல எல்லா கதாபாத்திரங்களும் ஒரு தனி கர்வமும் திமிரும் இருக்கதான் செய்யுது. ஒரு கலைஞன் அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு திமிரும் கர்வம் இருக்கதான் செய்யும். ஆனா இந்த படத்துல ஹீரோ கதாபாத்திரம் மட்டும் அப்படி இல்லவே இல்லை. அவங்க அப்பா இறப்புக்கு யார் காரணமோ அவங்க கூடவே சேர்ந்து அவங்களுக்கு அடிமையா வேலை செய்யற மாதிரி அந்த படத்தை கொண்டு போறதுன்றது எந்த விதமான ஒரு லாஜிக்குமே இல்லை. அப்படி இல்லைன்னா அந்த வில்லனுக்கும் நம்மளோட எதிரியோட பையன் தான் இவன் அப்படின்னு தெரியாம ஒரு சேர்த்து வச்சுக்கிட்டாரு அப்படின்னா கூட பரவாயில்ல.
2 பேருக்குமே தெரியும் அப்பாவோட சாவுக்கு இவர் தான் காரணம் தெரியும். நாம இவங்க அப்பனை ஏமாத்தி தான் நாம அதை புடுங்கணும் அப்படின்றதும் அவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் அவருக்கு அடிமையா வந்துட்டு நான் வந்துட்டு உங்ககிட்ட நான் கலையை கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றதுலாம் நியாயமே இல்லாத ஒரு லாஜிக்கு. ஸோ அதெல்லாம் இவங்க வந்துட்டு சரிப்படுத்திருக்கலாம். இதெல்லாம் விட திரைக்கதையில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் சீன்ஸ், ரிப்பீட்டட் டைலாக்ஸ். இது ஒன்றும் சீரியல் கிடையாது. திரும்ப திரும்ப அந்த காட்சியை போட்டு போட்டு காமிக்கிறது. இது வந்து ஒரு படம் அப்படின்னும் போது ரிப்பீட்டட் சீன்ஸ், ரிப்பீட்டட் அந்த காட்சிகளும் வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணாதான் படம் பார்க்கணும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். படத்துல ஹீரோ சொல்றாரு, எங்க அப்பா ஏமாத்தி தான் ஜமா பிடிங்கிட்டாங்க, நான் அந்த ஜமா மீட் எடுக்கணும், நான் ராஜபடைய ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் போறாரு. நமக்கு படம் பார்க்கும்போது பரவாயில்ல, ஒரு நல்ல லட்சியம் தான் அப்படின்னு சொல்லி ஓகேவா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நாம அதை விட்டோம். திருப்பி கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் எங்க அப்பா வந்துட்டு ஏமாத்தையும் ஜமா பிடிங்கிட்டாங்க, நான் அந்த ஜமா மீட் எடுக்கணும், நான் ராஜபடைய ரோல் பண்ணணும் அப்படின்றாரு. நமக்கு சரி ஓகேப்பா அப்படின்னு 2வது தடவை ஒத்துக்கிட்டோம். திருப்பி ஹீரோ சொல்றாரு, எங்க அப்பா ஏமாத்தையும் ஜமா பிடிங்கிட்டாங்க, நான் அந்த ஜமா மீட் எடுக்கணும், நான் ராஜபடைய ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே பிளாஷ்பேக்கை மறுபடியும் போறாரு. நம்ம பார்க்கும்போது சரி ஓகேப்பா புரிஞ்சுது அப்படின்னு. திருப்பியும் கொஞ்ச நேரம் பொறுத்து எங்க அப்பா ஏமாத்தையும் ஜமா பிடிங்கிட்டாங்க, நான் மீட் எடுக்கணும், நான் ராஜபடைய ரோல் பண்ணணும்னு திருப்பியும் பிளாஷ்பேக் போறாரு. இதுல கொடுமை என்னன்னா, ஒரு சின்ன பையன் கிட்ட போயிட்டுலாம் அந்த பிளாஷ்பேக் சொல்றாரு. இப்ப அந்த சின்ன பையன் அந்த பிளாஷ்பேக் கேட்டு என்ன சொல்ல போறான்? நீங்க அப்படியே ஒரு ட்ரீமா கற்பனை பண்ற மாதிரி அந்த பிளாஷ்பேக்ல போனா கூட பரவாயில்ல. இன்னொன்னு, சொன்ன பிளாஷ்பேக்கையே திரும்ப திரும்ப சொல்றது, சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லும்போது ஒரு பயங்கர சலிப்பாடுது. இது எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு கதை எப்படி நகர்த்தி கொண்டு போறதுன்னு தெரியல, அதனாலதான் சொன்னதே சொல்றாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு, ஹீரோ அப்படி சொல்றாருல, இதுதான் என் வாழ்நாள் லட்சியம், இதுக்காக தான் நான் வாழ்றேன், இதுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன்னு. பட் அதுக்காக ஹீரோ என்ன மெனக்கட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி எதுவுமே கிடையாது. கடைசியில அந்த ஆப்பனண்ட் ஆளே வந்து, எப்பா நானே உனக்கு இந்த ஜமா விட்டு கொடுத்துறேன் அப்படின்னா அவரே விட்டு கொடுக்க போய் விட்டு கொடுத்தா ஜமாவே இருக்க தவிர இந்த ஹீரோ எந்த விதமான ஒரு முன்னெடுப்பு எடுக்கல. இதுல இருக்கிறதுல கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, கிளைமேக்ஸ் காட்சியில பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஹீரோ குந்திதேவி வேஷம் போட்டு கர்ணன் இறந்ததுக்கு அப்புறம், கர்ணன் யாருன்னா சேத்தன், அவரு தான் என் வில்லன் மாதிரி. இந்த கர்ணன் கிட்ட குந்திதேவி வந்து அவரு கர்ணா இறந்துட்டே அப்படின்னு சொல்லி அழுது குழம்பி ஒரு டிராமா பண்றாரு. அதை பாக்குற அந்த ஜமா டீம், அவரோட அந்த டீம் ஆளுங்க பாத்தீங்கன்னா, என்னமா நடிக்கிறாண்டா அப்படின்னு சொல்லி அப்படியே கண் கலங்கி அவரை பாக்குறாங்க. எப்பேற்பட்ட கலைஞன்டா நீ அப்படின்னு சொல்லி சேத்தனும் வந்துட்டு அப்படியே கண் கலங்கி அதுக்கப்புறம் தான் ஜமாவை விட்டு கொடுக்குறாரு. இதுல என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த குந்தி தேவி நாடகத்தை இவங்க வந்துட்டு பல ஊர்ல பல தடவை போட்டாங்க. அப்பவும் அந்த ஹீரோ இதே குந்தி தேவி ரோல தான் நடிச்சாரு, இதே மாதிரிதான் அழுது நடிச்சிருப்பாரு. ஏதோ புதுசா பாக்குற மக்கள் என்னமா நடிக்கிறாண்டா அப்படின்னு சொல்லி புதுசா பாக்குறவங்க ஆச்சரியப்பட்டா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஒரு 50 தடவை அந்த நாடகத்தை அதே நாடக குழு பார்த்திருப்பாங்க. அந்த நாடக குழு பார்த்து பார்த்து சலிச்சு போன அதே அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஏதோ அவங்க புதுசா பாக்குற மாதிரி அழுது அப்படியே வந்துட்டு கண் கலங்கின மாதிரி காட்சி கொண்டு போனது காட்சிக்கு எந்த வகையிலும் ஒட்டவே இல்லை. அக்கா அது எப்படி கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னா, அந்த ஹீரோ ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால திடீர்னு அந்த வேஷத்தை கட்டி, அந்த வேஷத்தை கட்டினதுக்கு அப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துச்சா, நீ இவ்வளவு பெரிய திறமையானா உன்னை நான் வந்துட்டு குறைவா மதிப்பிட்டேனே அப்படின்னு அந்த டீம்ல இருக்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருந்தா அது ஒரு லாஜிக் இருக்கு. பார்த்து பார்த்து சலிச்சு போன அந்த டிராமா பார்த்து அவங்க வந்துட்டு எமோஷனல் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சுவலா அந்த படம் முழுக்க முழுக்க அவங்க ஃபோக்கஸ் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்க இந்த ஹீரோ எப்படி நடிக்கிறாரு பாருங்க, இவர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு பாருங்க அப்படின்னு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. தவிர ஒரு தெருக்கூத்து கலைஞர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு தெருக்கூத்து கலைஞர் நடத்தக்கூடிய நாடகத்தில் இருக்கக்கூடிய வழிகளை பத்தி அவங்க ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. இந்த படத்தோட இயக்குனராகவே அந்த ஹீரோ இருக்கிறதுனால முழுக்க முழுக்க நான் எப்படி நடிக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணி படம் முழுக்க கொண்டு போயிருக்கிறாரு. இந்த படத்துல யதார்த்தம் இல்லாத பல காட்சிகள், திடீர்னு மாறுற அந்த ஆட்களோட அந்த வசனங்கள், அதெல்லாம் தாண்டி வந்த காட்சியை திருப்பி அவரை வச்சு ஒரு சலிப்பை ஏற்படுத்தி படத்தையே மொத்தமா சொதப்பி தான் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்துல ஒரே ஒரு மெலடி நல்லா இருக்கு. ஆனா படத்துல வந்த பல காட்சிகளை பாத்தீங்கன்னா இளையராஜா நம்ம விருப்பமே இல்லாம இசையமைச்ச மாதிரி தான் இருக்கு. முக்கியமா பல இடங்கள்ல லைவ் டப்பிங் சேர்த்திருக்கிறாங்க. அது கதையோட ஒட்டியே போகல. நம்ம கண்டது கனெக்டே ஆகாம லைவ் டப்பிங் தனியா தெரியுது, மற்ற டைலாக் பேசுறவங்களாம் வந்துட்டு அவங்க தனியா தெரியுறாங்க. தெரியல, இளையராஜா அவர்களுக்கே பெரிய விருப்பம் இல்லாம இசையமைச்சாரோன்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. உண்மையா சொன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா வர வேண்டிய ஒரு படைப்பு தான் இந்த திரைப்படமே. ஆனா முழுக்க முழுக்க எங்க ஹீரோ எப்படி நடிக்கிறாரு பாருங்க அப்படின்னு ஹீரோவோட நடிப்புல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இது ஒரு சாதாரண ஒரு குடும்ப பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி ஒரு குடும்ப பிரச்சனைக்குள்ள சுருக்குனதுனால இந்த படத்தோட அந்த அற்புதம், இந்த கதையோட அந்த வேல்யூ அப்படின்றது மொத்தமா அப்படியே அமைங்கி போச்சு. இந்த மாதிரியான கதைகள் இங்க நிறைய கிடைக்குது. பட் இவங்களுக்கு அந்த கதையை எப்படி எடுக்கிறதுன்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கு. படம் முழுக்க ஒரு சீரியல் தனமான ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இருக்க தவிர நமக்கு வந்துட்டு படம் பார்த்த அந்த ஃபீல் அப்படின்றது சுத்தமா இல்லை. பட் படத்தோட ஹீரோ ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கிறாரு. அந்த ஹீரோ எடுக்கிற அந்த கதாபாத்திரம் அப்படின்றது கொஞ்சம் திசை மாறினாலும் மக்கள் வந்துட்டு கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிருக்கும். ஆனா அந்த கதாபாத்திரத்தை அவ்வளவு சிறப்பா பண்ணியிருந்தாரு. எனக்கு இவங்கெல்லாம் நடித்ததை விட இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல படம் முடியுமோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிருஷ்ணர் வேஷம் கட்டி ஆடி இருப்பாரு.
அவர் ஆடின ஆடவர்கள அதுதான் உண்மையான தெருக்கூத்து நடிகருக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். உங்களுக்கு இந்த தெருக்கூத்தை பத்தி இன்னும் நல்லா தெரியணும், இந்த தெருக்கூத்து கலைஞர்களோட அந்த நடிப்பை நீங்க நல்லா பார்க்கணும் அப்படின்னா மக்கள் டிவில பாத்தீங்கன்னா தெருக்கூத்து அப்படின்ற ஒரு எபிசோட் ஒன்று இருக்கும். முடிஞ்சா அதை போய் பாருங்க, யூடியூப் கூட இருக்கு. நீங்க அதை போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கலைஞர்கள் எவ்வளவு அற்புதமா பண்றாங்க அப்படின்னு. எப்பயுமே இந்த கலைஞரோட அந்த வலிகளையும் வேதனையும் சொல்லக்கூடிய வசனங்கள் அப்படின்றது ஒவ்வொன்றும் சும்மா ஷார்ட் அடி வசனங்களா இருக்கணும். அடிச்ச உடனே சுருன்னு இருக்கணுமே தவிர சும்மா ஜவ்வு மாதிரி போட்டு எழுதிட்டே இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்ச ராஜபாட் ரங்கதர்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல அவர் வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞராக தான் நடிச்சிருப்பாரு, மேடை நாடக நடிகராக நடிச்சிருப்பாரு. அவர் வந்து ஒரு வசனம் ஒன்று பேசுவார், பகலெல்லாம் பட்னி கிடந்தாலும் ராத்திரில அந்த ராஜா வேஷம் கட்டி நடிக்கிறதுல இருக்கிற அந்த சுகம் வேற எதுலையுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் ஒரு கலைஞனுடைய வலிகளையும் வேதனைகளையும் ஒரே வரல நச்சுன்னு சொல்றது. ஐயா, பகலெல்லாம் பட்னி கிடந்தாலும் ராத்திரியில ராஜா வேஷம் போட்டு நடிக்கிறதுல இருக்கிற இன்பம் வேற எங்கேயுமே கிடைக்காதுயா.